SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலை கைவிட்டது மொட்டு, வேட்பாளரை இறக்க திட்டம். விஜயதாச ராயபக்ச ராஜினாமா. ஆகஸ்ட் முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி. சிறந்த கலாச்சார ஆடைகளில் இலங்கைக்கு 3வது இடம். கொழும்பு பகுதியில் பரிதாபமாக உயிரிழந்த 17 வயது சிறுவன். கூகுள் மீது எலோன் மாஸ்க் பரபரப்பு குற்றச்சாட்டு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். பொதுஜன பெரமுன சின்னத்தின் கீழ் வேட்பாளர் ஒருவரை களமிறக்க நேற்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்காது எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னரே இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், இந்த தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள் அல்லது கட்சியின் அங்கீகாரமின்றி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவராக இருந்தால் உடனடியாக அந்த நபருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ச தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது பதவி விலகல் தொடர்பாக கடிதத்தை தாம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான அனுமதி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சொசான் சோமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி வர்த்தகம் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலை இலக்காக கொண்டு அரசாங்கத்தால் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கும் நிலைக்கு நாட்டை இட்டுச் செல்ல முடியாது. வாகனங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து ஆகஸ்ட் மாதத்துக்குள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் எப்படி படிப்படியாக நீக்கப்படும் என்பது குறித்து அரசின் நிலைப்பாட்டை நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களுக்கான அனுமதியை முதல் கட்டத்தில் வழங்குவோம். ஆனால் 2025 முதல் காலாண்டில் தனியாருக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கிறோம் என்று கூறியுள்ளார். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவிற்கான 11 சிறந்த கலாச்சார ஆடைகள் பெயரிடப்பட்டுள்ளன. அவற்றுள் இலங்கையின் கலாச்சாரத்தை வெளிக்காட்டி உருவாக்கப்பட்ட ஆடையானது 3ஆம் இடத்தை பெற முடிந்துள்ளது. அதேவேளை 1ஆம் இடத்தை மொங்கோலியாவும் 2ஆம் இடத்தை மெக்சிகோவும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாவட்டம் அவிசாவளை நாச்சிமலை நீரோடையில் கோணாவல பகுதியில் சிறுவனொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் ககதுடுவ பொல்காஸ் கோவிட்ட பலகம பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவனே உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக இரத்தினபுரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உலகச் செய்திகள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ற தேடல் வார்த்தையை தடை செய்வதன் மூலம் கூகுள் அமெரிக்க தேர்தல்களில் தலையிடுவதற்காக எலோன் மாஸ்க் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஜனாதிபதி டொனால்ட் என்ற தேடல் வார்த்தையை ஒரு இடுகையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ற தேடல் வார்த்தையை தடை செய்வதன் மூலம் கூகுள் அமெரிக்க தேர்தல்களில் தலையிடுவதாக எலோன் மாஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார். அவரது எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஜனாதிபதி டொனால்ட் என்ற தேடல் வார்த்தைக்கான ஒரு இடுகையில் ஜனாதிபதி டொனால்ட் டெக் மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ரீகன் என்று வரும் முதல் தேடல் முடிவுகளுக்கு குடியரசுக் கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளரும் அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதியுமான டொனால்ட் ட்ரம்புக்கு கூகுள் தடை விதிக்கின்றது என்பதை காட்டுகிறது. தேர்தலில் அவர்கள் தலையிட்டால் அவர்கள் தங்களை தாங்களே மிகவும் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்று ட்ரம்பை ஆதரித்த மார்க்ஸ் பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலை கைவிட்டது மொட்டு, வேட்பாளரை இறக்க திட்டம். விஜயதாச ராயபக்ச ராஜினாமா. ஆகஸ்ட் முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி. சிறந்த கலாச்சார ஆடைகளில் இலங்கைக்கு 3வது இடம். கொழும்பு பகுதியில் பரிதாபமாக உயிரிழந்த 17 வயது சிறுவன். கூகுள் மீது எலோன் மாஸ்க் பரபரப்பு குற்றச்சாட்டு.